வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தவறான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நோயாளர்கள் கடும் சிரமங்களை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. அரசு நிறுவனங்களில் திட்டமிடப்பட்ட முறையில் ஊழலில் ஈடுபடுகின்றன என்ற முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் தொடர்பான சந்தேகங்களை ஆராயும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டு. தற்போதைய அரசாங்கம் அடுத்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதிக்கு பின் ஆட்சியில் இருக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார எதிர்ப்பு கூறல். ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு பொறுப்பான ராஜபக்சர்கள் எமக்கு அறிவுரை கூற தேவையில்லை என்று கூறியுள்ள அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி. தொடர்வது விரிவான செய்திகள். முந்தைய அரசாங்கத்தின் தவறான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நோயாளர்கள் கடும் சிரமங்களை அனுபவிக்க வேண்டியுள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டார். தாதியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 3147 பேருக்கான நியமனங்களை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளில் பயன்படுத்தப்படும் மருந்துகளில் 65% மருந்துகள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. 35% மட்டுமே உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த கொள்வனவு செயல்முறையை பின்பற்றி மருந்துகளை பெறுவதற்கு தனிச்சிறப்பு கால அவகாசம் தேவைப்படும் என்றார். அத்துடன் கடந்த ஆண்டு முதல் 5 மாதங்களில் இந்த ஆண்டுக்கான தேவையினை கருத்தில் கொண்டு வெறும் 67 வகை மருந்துகளுக்கே முந்தைய அரசாங்கம் பொருட்கோடலை சமர்ப்பித்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் மருந்து கொள்வனவு செயல்முறை முறையாக நடைமுறையில் அமையாத நிலையில் அதன் எதிர்வினைகளை தற்போது வைத்தியசாலைகளில் வெளிப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச சுகாதார தரங்களின் அடிப்படையில் இலங்கைக்கு மிகவும் உயர்ந்த தரம் இருப்பதாகவும் அந்த நிலைமையை பேணி காப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். அதேவேளை 2 வருட ஒப்பந்த அடிப்படையில் தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதார ஊழியர்களை இலங்கையிலிருந்து ஆட்சேர்ப்பு செய்வதற்கு குவைத் அரசாங்கம் முன்வந்துள்ளதாகவும் இது நாட்டின் சுகாதாரத்துறைக்கு பெரும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் தொடர்பான சந்தேகங்களை ஆராயும் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பல அரசு நிறுவனங்களில் திட்டமிட்ட முறையில் ஊழலில் ஈடுபடுகின்றன என்ற முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது. இது குறித்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தெரிவிக்கையில், அரசு திணைக்களங்களில் உள்ள பல அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் ஒத்துழைப்போடு லஞ்ச ஊழல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. லஞ்சமாக பெறப்படும் தொகையில் அந்த திணைக்களத்தில் பணிபுரியும் அனைவரும் பங்கு பெறுகிறார்கள் எனவும் இதனை கொண்டு அவர்கள் இடையே பணம் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த தகவல்களின் அடிப்படையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்தில் விசேட சோதனை நடத்தப்பட்டிருந்தது. சோதனைக்கு முன்னதாக சட்டப்படி தேவையான அனுமதிகளை பெற்றோம் என்றும் அந்த சோதனையின் போது ஒரு அதிகாரியின் அலுவலகத்தில் இருந்து 4.1 மில்லியன் ரூபாய் பணம் மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தற்போதைய அரசாங்கம் அடுத்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதிக்கு பின் ஆட்சியில் இருக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மீதான அதிருப்தி தற்போது பொதுமக்களிடையே மட்டுமல்லாமல் அரசு அதிகாரிகள் மற்றும் அறிவுஜீவிகள் மத்தியிலும் பெரிதும் அதிகரித்துள்ளது. நீண்டகால பார்வையோ நிர்வாக அனுபவமோ இல்லாத குழுவிடம் ஆட்சி ஒப்படைக்கப்பட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் முன்னதாகவே எச்சரித்திருந்தோம். இன்று அந்த எச்சரிக்கையின் பயன்களை நெடுநேர உண்மையாக நாமே காண்கின்றோம். இது வரலாற்றில் மிக குறைந்த திறன் கொண்ட தீர்வுகளை வழங்க தவறும் அரசாங்கமாக இருக்கின்றது. மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இல்லாத நிலையில் அவர்களை இப்போது தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளனர். அடுத்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னர் இந்த அரசாங்கத்தை ஆட்சி கழித்து வந்த மக்களே அதை வீட்டிற்கு அனுப்பும் நிலைமை உருவாகும். அந்த மாற்றத்தை நாம் நிகழ்த்த வேண்டும் என்றல்ல, மக்கள் தாமாகவே செய்ய உள்ளார்கள். இன்றைய தேதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு இதே நாளுக்கு இந்த நாட்டில் அரசாங்கம் மாற்றம் நிகழும் என நலின் பண்டார உறுதியுடன் தெரிவித்திருந்தார். ராஜபக்சர்களால் நாடு எதிர்கொண்டு பெரும் கொலை குற்றங்கள், ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு பொறுப்பானவர்கள் எனவும் அவர்கள் செய்த தவறுகளுக்காக மக்கள் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ராஜபக்சர்கள் செய்த குற்றங்களுக்கு நீதிமன்றமே தீர்ப்பு வழங்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசு பழி வாங்கும் நோக்கத்தில் செயல்படுவதில்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதனால் நாம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிட மாட்டோம் என்று வலியுறுத்தி கூறினார். சமீபத்தில் ராஜபக்சர்களை சிறையில் அடைத்தாலும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட மாட்டாது என்று நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி மேற்கண்டவாறு கருத்துக்களை வெளியிட்டார். மேலும் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் கூறுகையில், ராஜபக்சர்களின் கொடூர ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர மக்கள் தங்களுடைய வாழ்வையும் பணியையும் பணியமாக வைத்து போராடினர். இறுதியில் அவர்களே ராஜபக்சர்களை வீட்டிற்கு அனுப்பினர். இன்றைய அரசை 3/2 பெரும்பான்மையுடன் மக்கள் தெரிவு செய்துள்ளனர். நாங்கள் தற்போது அவர்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்து வருகின்றோம். இனி மற்ற பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு காணப்படும். எனவே ராஜபக்சர்கள் எமக்கு பணி நடத்தி அறிவுரை கூற தேவையில்லை என்று அவர் கூறினார். தொகுதி அமைப்பாளர்கள் பதவியிலிருந்து விலகுவதாக சமிந்த விஜயஸ்ரீ அறிவித்துள்ள கடிதத்தினை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஏற்கவில்லை என்று
ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் விளக்கமளித்த அவர் கூறுகையில், அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லாத பல உள்ளூராட்சி சபைகளில் எதிர்க்கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக கொழும்பு மாநகர சபையில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் சுயேட்சை குழுக்கள் தற்போது பேச்சுவார்த்தைகளில் மட்டுமே ஈடுபட்டுள்ளன. சமிந்த விஜயஸ்ரீ பதவியிலிருந்து விலகியதற்கான காரணங்களை நேரடியாக கேட்டறிந்த பிறகே எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க முடியும். அவருடைய அதிருப்தி என்ன என்பது அவரை விளக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். கட்சிக்குள் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருடைய ராஜினாமா கடிதம் எதிர்க்கட்சி தலைவரிடம் வழங்கப்பட்டிருந்தாலும் அதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கடிதம் கிடைத்தது குறித்து சஜித் பிரேமதாசவுக்கு அவரை எனக்கு தெரிவித்தார். எனினும் சமிந்த விஜயஸ்ரீயுடன் நேரில் கலந்துரையாடிய பின்பே முடிவெடுக்க முடியும். கலக்கம் அல்லது குழப்பமின்றி ஐக்கிய மக்கள் சக்திக்குள் தொடர்ந்து அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் என்பதே பொதுச் செயலாளராக நான் வழங்கும் பரிந்துரை என்றும் அவர் கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சில முக்கிய தீர்மானங்கள் குறித்து தமக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்றிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த ஆசனங்களுக்கான நியமனங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் முன்னதாக ஏற்படுத்திய ஒப்பந்தங்களில் இருந்து மாறப்பட்டதாகவும் அது தான் அதிருப்திக்கு காரணமாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். தேர்தல்களில் அதிக வாக்குகள் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்து ஆசனங்கள் வழங்கப்படும் என்று முன்வைக்கப்பட்ட தீர்மானம் தற்போது மாற்றப்பட்டுள்ள நிலையில் அதனால் பல அமைப்பாளர்கள் கட்சி உறுப்பினர்களை சந்திக்க முடியாதவாறு சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த திடீர் மாற்றத்தால் கட்சிக்குள் குழப்ப நிலைமை ஏற்படுவதுடன் சில தொகுதி அமைப்பாளர்கள் பதவியிலிருந்து விலகி வருகின்றார்கள் என்பதும் கவலைக்கிடமானது என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கிறிஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பாக எதிர்வரும் வாரத்தில் தாம் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்களான ஹெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் மஹிந்தானந்த அழுத்கமகி ஆகியோரை நலனை பார்வையிடும் வகையில் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்ற போது செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை கூறியிருந்தார். இது குறித்து மேலும் விளக்கமளித்த நாமல் ராஜபக்ச, கிறிஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பாக உண்மையற்ற மற்றும் போலியான ஆதாரங்களை உருவாக்கி என்னை கைது செய்ய அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் அடுத்த வாரம் நான் சிறையில் உள்ளவர்களுடன் இணைய நேரம் விரைவில் வந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் எந்த ஒரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாத நிலையில் அந்த மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்காக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க நேரடியாக தலையிட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். சில முக்கிய உள்ளூராட்சி மன்றங்களில் சுயேட்சை குழுக்கள் மற்றும் இடதுசாரி கட்சிகளில் உள்ள உறுப்பினர்களின் ஆதரவோடு எதிர்க்கட்சிகளே அதிக அளவில் பெரும்பான்மையை பெற்றுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் அந்த மன்றங்களில் அதிகார கட்டுப்பாட்டை உறுதி செய்யும் நோக்கில் திட்டமிடல் நடைபெற்று வருகிறது. அரசாங்கத்தின் பிராந்திய தலைவர்கள் முக்கிய எதிர்க்கட்சிகளுடன் விவாதிக்காமல் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் தனிப்பட்ட ஆலோசனைகளை நடத்தி வருகின்றார்கள். இது அவர்களிடமிருந்து நேரடி மற்றும் சுயாதீன ஆதரவை பெறும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. மேலும் சுயேட்சை குழுக்களுக்கு ஜனாதிபதியுடன் நேரடி கலந்துரையாடல்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் பெலவத்த தலைமை அலுவலகத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மூத்த உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் மௌன நிலை போக்கை கடைபிடித்து வரும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் திரைமறைவில் ரகசியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் நிலவி வரும் உப்பு பற்றாக்குறையை சமாளிக்க இந்தியாவிலிருந்து உப்பை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகள் தற்போது நடைமுறையில் உள்ளதாக தேசிய உப்பு நிறுவனம் தெரிவிக்கின்றது. கடந்த வியாழக்கிழமை முதல் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நாட்டை வந்தடைந்துள்ளதாக தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் தியான் வெல்லாவல தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக 20,000 மெட்ரிக் டன் உப்பை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த உப்பு சந்தையில் விநியோகிக்கப்படுவதன் மூலம் தற்போது நிலவும் உப்பு பற்றாக்குறை குறையக்கூடும் என்றும் உப்பு விலை வழக்கமான நிலைமைக்கு திரும்பும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை லங்கா உப்பு நிறுவனமும் இந்தியாவிலிருந்து கூடுதலாக 10,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்த உப்பு தொகுதி மாத இறுதிக்குள் நாட்டை வந்தடையும் என்று லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் DK நந்தனத்திலக்கு குறிப்பிட்டுள்ளார்.